அத நான் தண்ணியில உணர்றேன். செஞ்ச மாதிரி இருந்தது, ஆனா எதுவுமே புரியல. காலத்தின் அற்புத சக்திகள் கொண்ட மோதிரத்தை தயாரிக்க ஆரம்பித்தார்கள். தரப்பட்டன. அது மட்டுமல்லாமல் 7 மோதிரங்கள் 9 மோதிரங்கள் மனிதர்களுக்கு தரப்பட்டன. ஒவ்வொரு நபர்களும் தனித்தனியாக தேசங்கள் பிரித்து மோதிரம் மோர்டாரில் தயாரிக்கப்பட்டது. மோர்டார் சாம்ராஜ்யத்தையே அவன் தன் காதான். ஒரே மோதிரத்தின் சக்தியின் ஒன்றாக மோர்டார் சாம்ராஜ்யம் விரிவடைந்து கௌரானை எதிர்த்து யுத்தம் செய்தனர். டூம் மலையின் அடிவாரத்தில் தாக்குங்கள்! இந்த மாபெரும் உடையை கொன்றவனுக்கு எதிராக வாளை எடுத்தான். மத்திய உலக சியோடோருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த ஆனால் பேராசை பிடித்த ஒவ்வொரு மனிதர்களும் காரணமாகிய அந்த மோதிரம் அவனுடைய மறக்கப்பட முடியாத ஒரு விஷயம். இந்த இடத்தில் சகாப்தம் புராணமானது. யாவரும் மறந்துவிட்டே இருந்தது. ஆனால் இன்று அதற்கோர் புது பனிப்படர்ந்த மலைப்பிரதேச ஆயுளை தந்தது. 500 வருடங்கள் அவனது ஒவ்வொரு தருணத்தில் இனம் புரியாத இருளொன்று காடு அந்த பிரதேசம் முழுவதும் பரவியது. இந்த சமயம் இம்முறை அந்த அற்புத சக்தி படைத்த மோதிர மனிதன் வசிக்கும் இடம் ஷேயர். இவன் அதன் கதாநாயகர்கள் ஹாபிட் இனத்தை சேர்ந்தவர்களா. 1400 செப்டம்பர் ராஜ்யம் 1 அன்னைக்கு உருவாச்சு. அது மட்டும் இல்ல, பேக்கிங்ஸோட ஏதோ ஒண்ணு ஆரம்பிக்கலாம். ஹாபிட்ஸ்ங்கிறது ஒரு அழகு. இங்க வசிச்ச மக்கள் எல்லாம் சாதாரண வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு. அதுக்கும் ஒரு காரணம் இருந்தது. இந்த மக்கள் குடியிலேயே தங்களுடைய காலத்தை கழிச்சாங்க. ஹாபிட்ஸை சேர்ந்த மக்கள் கொஞ்சமும் கவலைப்படாத அந்த மக்கள் குடியிலேயும் அவங்க கொஞ்சம் கூட கவலைப்பட்டதே இல்லை. அவங்க ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுனாங்க. அவங்களுக்குள்ள சக வாழ்ந்தாங்க. எங்க போனா தாமதமா வந்திருக்கீங்க. என்னைக்குமே தவறாம வருவேங்கிறதுல உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். எந்த போக்குரித்தனம் எப்படி இருக்காரு? அவரை வழி அனுப்புறதுக்கு பெரிய பார்ட்டி ஏற்பாடு பண்றீங்கன்னு கேள்வி. விழாவுக்கு கூப்பிட்டுருக்காரு. ஓசியில கிடைக்குதுன்னு மீதி ஆளுங்களும் வந்துருவாங்க. ரொம்ப சந்தோஷமா போய்கிட்டு இருந்தது. இவனும் மகிழ்ச்சியா தான் இருந்தான். அந்த எந்த பிரச்சனையும் இல்லை. மற்றவங்களாலையும் தங்களுக்கு அடுத்து என்ன எழுதலாம். நான் உண்மையை சொல்றேன். அவர் இப்பெல்லாம் படிக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்காரு.
எங்க போச்சு? அவர் எதையோ தேடிக்கிட்டு இருக்காரு. சரி, உங்க ரகசியத்தை நீங்களே வச்சுக்கங்க. உங்களுக்கு எதுக்கு சொல்ல எந்த பிரச்சனையும் இல்லாம அமைதியான ஒரு இடமா இருந்துச்சு. மாமா சிக்கல்ல இருந்தப்போ காப்பாத்துன, அவ்வளவுதான். நீங்க என்ன நீங்க திரும்ப வந்ததுல சந்தோஷம். ஜாகிரதையா வீட்டுக்கு போ பையன். உங்களுக்கு இதே பதில் தானா? வேண்டல் பொண்ணு பார்த்து எவ்வளவு நாளாச்சு? ரொம்ப ஆயிடுச்சு. வரவு நல்வரவாகுக. சரக்கு ஒண்ணா இருக்கு, அருமையான சரக்கு. 1290 தாத்தா தான் தயாரிச்சாரு. அவருக்கு கொடுத்து வைக்கல, உனக்கு கொடுத்து வச்சிருக்கு. படைக்காது. அதை விட அருமையான சரக்கு தான் இங்க ரொம்ப எங்களுக்கு எல்லாம் தயார் பண்ணிட்டேன். எங்க போன? என்ன சொல்ல வர? எனக்கு நல்லா தெரியும். என் தோலை உரிச்சிடுவா. இத்தனை வருஷமா அவ கண்ணுல மாட்டாம தப்பி பெரிய பூதத்தோட கண்ணுல இருந்து கூட தப்பிச்சிடலாம். ஆனா இவ கண்ணுல இருந்து தப்பிக்க சிறப்படாத. அவன் ஒரு சந்தேக பிராணி. எப்ப பார்த்தாலும் எதை பத்தியாவது நோண்டி நோண்டி கேட்டுட்டு தான் போகுது. எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம ஷாயர அவன் ரொம்ப நேசிக்கிறான். பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். அதுக்கான நேரம் இப்ப வந்திருக்கு. அந்த உண்மையை சொல்றதுக்கு இப்பதான் ஒரு நல்ல காலம் வந்திருக்கு. அங்கிருந்து நான் திரும்பி வரக்கூடாது. புண்பட்ட நெஞ்சத்தை புகவிட்டு நான் ஒரு எனக்கு கொஞ்சம் ஊத்திக்க. எப்படி இருக்க? அதான் இப்ப போய் கூப்பிட்டா சரியா வர இடத்துல 3 சாத்தானுங்க ஒன்னா சண்டை. முதல் சாத்தான் என்ன அப்படியே சாப்பிடலான்னு சொல்லிச்சு. 2 சண்டை போட்டுக்கிட்டு இருந்ததுங்க. விடிஞ்ச உடனே சூரியன் வந்துச்சு. சீக்கிரம் பெருசா எடுத்து நன்றிப்பா. இங்க பாரு. ஆமா, நான் சுயநலவாதி தான். இருந்தாலும் அந்த சொந்தங்களுக்கு மேல ஒண்ணுதான் நான் எதுக்காக சொல்றேன்னா, அது உனக்கு அந்த நேரம் வரும்போது புரியும். டிராகன் வந்துகிட்டு இருக்கு. டிராகன்லாம் அழிஞ்சு போய் இன்னொன்னு வச்சு பார்க்கலாமா? அனுமதி இல்லாம போன்னு சொல்றல. என் உயிருக்கு மேலான உடன்பிறப்புகளே, உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். வயதான யுவதிகளே, சொல்லுடானே. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்னை பொறுத்தவர்கள் வாழ வேண்டும். உங்களில் பல பேருக்கு என்னை பிடிக்கும் என்று அது ஏன்னா சொல்றேன். இதுதான் நீ. உங்க எல்லாரையும் நான் ரொம்ப நேசிக்கிறேன்.
புத்திசாலித்தனமா தப்பிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஓ, நீ நான் அதையெல்லாம் சாதாரணமா எடுத்துக்க கூடாது. இது சும்மா ஒரு விளையாட்டுக்கு தானே. ஃப்ரோடோ மேல எப்போ ஒரு கண்ணு இருக்கட்டும். 2 கண்ணு இருக்கும். என்னால முடிஞ்ச அதை ஃப்ரோடோ கிட்ட தானே கொடுக்குற. ஆமா ஆமா, அது என்கிட்ட தான் இருக்கு. இது இது ரொம்ப அழகா இருக்குல்ல. நிச்சயமா இது இனிமே எனக்கு தான் சொந்தம். அறிஞ்சிருக்கலாம், ஆனா எனக்கு தான் சொந்தம். இதை நான் யாருக்கும் தரமாட்டேன். கோவப்படாத. நான் கோவப்படுறேன், அதுக்கு எனக்கு தான் சொந்தம். இது என்னோட பொக்கிஷம். நானே வச்சுக்கிறதுல உனக்கு என்ன நஷ்டம் வரப்போகுது? இது ரொம்ப காலமா உன்கிட்ட தான் இருக்கு. ரவாதி, நீ என்ன தப்பா நினைக்காத. நான் உன்கிட்ட இருந்து உனக்கு உதவ முயற்சிக்கிறேன். அந்த மோதிரத்துடைய சக்தி அப்படி மெலடிக்கணும். நீ சொன்னது சரிதான். நான் புறப்படுறேன். இது அவனுக்கு தான் சேரணும். ஓ, மோதிரம் இன்னும் பைக்குள்ளதான் இருக்கு. என்னன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அந்த சந்தேகமும் இல்ல பில்போ. போயிட்டு வரேன். தீய சக்தி பொக்கிஷம். இடத்த விட்டு போயிட்டாரா? உன்கிட்ட கொடுக்க சொன்னா சொந்தம். சொல்றீங்க? நிறைய மர்மங்களுக்கு விடைய நான் கண்டுபிடிக்கணும். எனக்கும் தான். அழுக்கிய வருடம் 3434 காண்டார். எனது சாம்ராஜ்யத்தை காக்க வல்ல மோதிரம் அது. அந்த மோதிரத்தின் முகாந்திரத்தில் சில எழுதுகிறேன். காலம் காலமாக தன் பேகன்ஸ் இங்க இல்ல. நான் ஒரு 150 பேருக்கு மேல வெட்டி சாச்சிட்டேன். என்ன புரிஞ்சுதோ? நீங்க எவ்வளவு பெரிய யுத்தம் வேணாலும் செஞ்சிருக்கலாம், ஆனா வெல்போ பேகன் செஞ்சிருக்கிற யுத்தம் மாதிரி சரியா சொல்லுவான். வெட்டியே பேசி கழிச்சு போயிருப்பீங்க. இந்தாங்க இந்த குடிங்க. ஹாய், இந்த மாதிரி பொடி பசங்க தான் செய்வாங்க. என் வாழ்க்கையே உன் கையில தான் ஒப்படைச்சிருக்க. ரொம்ப தான் பழகி. நிஜமா சொல்ற? அந்த மோதிரம் எங்க பத்திரமா வச்சிருக்கியா? என்ன பண்றீங்க? கவலைப்படாத, சூடாத. இல்ல, இதுல படிக்க தெரியல. அதுல ஆச்சரியம் எதுவும் இல்ல. என்னது? அந்த வாக்கியங்களுக்கு அர்த்தம் ஒரு சாத்தானின் கீழ் ஒன்று திரட்டி ஆளப்போகும் அவனோட சக்தி படைச்ச சாரம் மற்ற சாத்தான்களை ஒன்று. அந்த குகையில இருந்ததா?
பில்போ அதை கண்டுபிடிச்சிருக்காரு. இதை தேடி தேடி சௌராங் அழுத்து போயிட்டான். ஆனா சௌராங் கிட்ட போக இந்த மோதிரமும் துடிக்குது. ஆனா இல்ல ஃப்ரத்தி எல்லாத்தையும் இந்த மோதிரத்துக்கு அவ கொடுத்துட்டான். இப்போ மறுபடியும் ஒரு சக்தியுள்ள ராஜ்யமா மாத்திக்கிட்டு இருக்கு. சௌரங் மட்டும் இல்ல, இந்த மோதிரமும் அதனுடைய சக்தி நிறைஞ்ச உயிர். ரெண்டு ஒண்ணுதான். இது மட்டும் அவனுக்கு கிடைக்க கூடாது. சரி, நாம இதை எங்கேயாவது இன்னும் ஒருத்தருக்கு தெரியும். கோலம்ன்ற அந்த ஜந்து, அதாவது எவ்வளவு நாள் சித்திரவதை பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஷாயா பேகின்ஸ் இதை எடுத்துக்கங்க. பேசாத ஃப்ரோடோ, இது நான் எடுக்க முடியாது. நான் என்னுடைய மந்திர வித்தைகளை நல்லதுக்கு பயன்படுத்துவேன். ஆனா என்னையும் மீறி இந்த மோதிரம் ஒரு தீய சக்தியை. நீ இங்க இருக்க கூடாது. நீ இங்க இருந்து சீக்கிரம் கிளம்பணும். அப்ப நீங்க பிரான்சிங் போலியோன்ற ஒரு விடுதியில நான் உனக்காக தெரியல. என்னுடைய குழுல இருக்கு. இன்னொரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, உன் பேரையோ சால வழியா போகாத. இந்த நாட்டு இலையை நான் சீக்கிரமாவே கடந்துருவேன். பொறுப்பு கொடுத்திருக்கேன். இத சாதாரணமா எடுத்துக்காத. இந்த ஒழிச்சுக்கோ. நான் சும்மா காத்து வாங்க தான் நின்னுட்டு இருந்தேன். நான் சொல்றது நம்புங்க. போய் சொல் பத்தி சொன்னீங்க, அப்புறம் அது எங்கே கொண்டு போய் சேர்க்கணும்னு சொன்னீங்க. அது தவிர நான் எதுவும். ஓ, நல்ல பையன். சீக்கிரமா சார், நேரம் இல்ல. பூச்சிகள், பறவைகள், மிருகங்கள் மாட்டாத. மாட்டினா அவங்களுக்கு நீ இருக்கிற இடம் தெரிஞ்சிடும். அவங்க கண்டுபிடிக்கணும்னு துடிக்குது. இதோட முடியுது. என் வாழ்நாள் பூரா நான் இவ்வளவு தூரமா இருக்குன்னு பயணம் செஞ்சிருக்கேன். இது ரொம்ப ஆபத்தான வேலை. நான் சொல்றத ஞாபகம் வச்சுக்க. இரவு நேரத்துல தீ மூட்டாதீங்க. அதை கேட்டியா? இறந்தவர்களின் உலகத்திற்கு நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? கடியில தூக்கமே வர மாட்டேங்குது. ஓ, அமைதியான தூக்கமும் வரும். கண்ணை மூடனா பட்டுமே தவற மாட்டேங்குது. முயற்சி பண்ண சாம். கேண்டாஃப் ஐசன்கார்ட் பக்கம் போய்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்காரு. என்ன, என் உதவி என்ன இருந்தது? இத்தனை வருஷமும் எனக்கு தெரியாம ஷேர்ல தான் அந்த குறைஞ்சபட்சம் அழிக்கவாது செஞ்சிருக்கலாம். நடந்ததை நம்மால அதுக்கான நேரம் குறைவா இருக்கு. சௌரன் அவனுடைய பலம் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருக்கு. அவன் இப்போ அவனோட மலை கடல் மட்டும் இல்ல, நம்ம உடலையும் ஊடுருவக்கூடிய அவனோட கண்களுக்கு சக்தி அதிகம். தீப்பிழம்ப கக்கக்கூடிய சக்சப்படுத்தி அது மூலமா இந்த பூமியையே ஆளக்கூடிய சக்தி. நான் அதை பார்த்தேன், அதை மறுபடியும் காட்டுறேன். என்ன செய்யறது? ஒவ்வொன்னா அழிச்சுக்கிட்டு அவன் முன்னேறி கருப்பு குதிரைப்பட துணையா வந்துகிட்டு இருக்கு. அப்ப ஷேருக்கு வந்துட்டாங்க அவங்க. யாராலும் ஜெயிக்க முடியாது. நாமளும் அவங்க கூட அதுதான் புத்திசாலித்தான். இருந்து தேவனுடைய சக்தி சாத்தானுடைய சக்திக்கு தொட போச்சு.
கெடுத்துக்கிட்ட, அதுக்கான தண்டனை தான் இது. நம்ம பிரிஞ்சிட்டோம்னு நினைச்சேன். என்ன சொல்ற சார்? ஒரு நாளைக்கு பிரிவோம். அப்படி நடந்துருச்சோன்னு சார் நம்ம என்ன செய்ய? ஃப்ரூடோ நீயா? ஹேய், இங்க பாரு ஃப்ரோடோ. ஓ ஃப்ரூடோ. ஆமா, இப்ப திருடிட்டு வந்த மாதிரி இருக்க. யார் அது அங்க? யார் தோட்டத்துல திருடுறது? அதுங்க. ஏய், எத்தனை பேர் ஏன் இந்த மாதிரி திருடுன? நான் உனக்கு திருடுற புரியுதா உனக்கு? ஹேய், என்ன எடுத்தாலும் மத்தவங்களோட பொருளை எடுத்துக்க தப்புதான். அட குதிரை சாணி. நல்ல வேலை மூஞ்சில என்னடா வரது காரணம். நாங்க ஒண்ணு வேணும்னு செய்யல, குறுக்கு வழியா போனோம், அதனாலதான். குறுக்கு வழி. ஏய் இத பாரு. இது இன்னும் நல்லா இருக்கு. சீக்கிரம் வா. பாத்து பாத்து. அவங்க ஒரு பொருளை தேடி அலையில. நானும் சாமும் பிரீஃபுக்கு போகணும். சரி. சீக்கிரம் வந்துரு. போயிட்டாரு. சீக்கிரம் வாங்க. டேர வந்து விடு. சீக்கிரம். சீக்கிரம் வந்துரு. சீக்கிரம் ஓடி வா. கவலைப்படாத, கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. 20 மைல் போடும். உங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு தங்கறதுக்கு கொஞ்சம் இடம் வேணும். ஆமா, எதுக்காக இங்க வந்தீங்க? எவ்வளவு நாள் தங்கி இருப்பீங்க சொல்லுங்க. பிரச்சனை இருக்காது, புரியுதா? உங்க மாதிரி ஆளுங்கெல்லாம் மனிதர்களா, நான் உங்களுக்கு உதவி செய்யலாமா? ஒருவேளை நீங்க தங்கறதுக்காக இருக்கு, நான் உதவி செய்யறேன். உன்னோட பேரு என்னன்னு நான் வந்திருக்கிறத அவர்கிட்ட சொல்ல முடியுமா? யாரு தாடி வச்சிட்டு இருப்பாரு, அவரை தானே சொல்ற நீ? இப்ப என்ன பண்றது? சாம், அவர் வருவார். சார் காரணம் தான் புரியல. அவர் யாரு? அவர் ஒரு போர், ஏன்னா அவன் ஒரு ஸ்ட்ரைடர். பேக்கின்ஸ பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். தோர்க்கா பாருங்க, எப்படின்னா குள்ளமா தான் இருப்பான். ஆனா இரு எங்க போனா அவன்? நான் உனக்கு மரணம் நிச்சயம். வாயை மூடிட்டே கூட வாய். உனக்கு என்ன வேணும்? உங்ககிட்ட ஒரு முக்கிய அற்புதமான பொருள்னு உனக்கு தெரியாது. அதோட அருமை பெருமை எல்லாம் எனக்கு. ஆமா, நீ பயத்துல இருந்து வெளியே வந்தா நான் யாருன்னு புரிஞ்சுப்பேன். எனக்கே தெரியாது, புரியுதா? நான் சண்டை போடுறதுக்காக சீக்கிரமா கிளம்ப.
ஒரு காலத்துல ராஜாக்களா இருந்தவங்க சவரனை வாங்கி மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கதி இந்த மாதிரி ஆயிடுச்சு. அவங்க கிடையாது, வாழவும் முடியாது. ஆனா கண்டிப்பா மோதிரத்தை கண்டுபிடிச்சிரும். ஒருவேளை நீ தப்பிச்சா அது உன்னோட அதிர்ஷ்டம். எங்களை எங்க கூட்டிட்டு போறீங்க? நல்லதுன்னு நினைக்கிறேன். எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். சரி, வேற வழியே இல்லை. கூட்டு போறாரு. கவலைப்படாதீங்க, பாதுகாப்பான இடத்துக்கு தான். இங்க பாருங்க. இப்ப மத்தியானம் ஆயிடுச்சு, பசிக்குதே. நல்லா புரிஞ்சுக்க. நான் 11 மணிக்கு சாப்பிடுவேன், 2 மணிக்கு சாப்பிடுவேன், அப்புறம் 4 மணி. என்ன இதெல்லாம்? இனிமே என்ன நேருது? சௌரனே, உலகம் வருவதற்காக ஒரு பெரும் படையை உருவாக்க. இந்த மர்டர் என்ன செய்யணும்னு சீக்கிரமா கூறுங்க எஜமா. வேர்கள் ஆழத்துல போனதுனால இந்த மரங்களை சாய்க்கிறது ரொம்ப கஷ்டம். இந்தாங்க, இதை பிடிங்க. இங்கே இருங்க. மொறுமொறுன்னு இருக்கணும். இத போடு. இரு, அவசரப்படாத. என்ன பண்ணிட்டீங்க? ஏய், என்ன பண்ற? பாத்துருச்சுன்னா நீங்க வந்துரும். யாரு? சீக்கிரம் அணைங்க. போங்க. ஆஷே, எங்களுக்கு தான். இது அந்த சாத்தானுங்களோட பயங்கர மகனுக்கு எப்படியாவது காப்பாத்து. நாங்க எப்படியாவது காப்பாத்திடுறோம். கவலைப்படாத ஃப்ரெடோ.
என்ன இது? இவன் உடம்பு குளிர்ந்துகிட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்துல அவங்கள மாதிரி மாறிடுவான். உனக்கு எப்ளஸ் எல்லாம் தெரியுமா? எப்ளஸா? மருந்து செடி. தெரியும். இளம் பச்சை இவ்வளவு அவசரமா என்ன தேடிட்டு இருக்க? என் ஃப்ரோடோ, உதவி செய்யதான் வந்திருக்கேன். உன்னை நான் கண்டிப்பா காப்பாத்திடுவேன். ஃப்ரோடோ, எங்க அப்பாவால மட்டும்தான் இவனை காப்பாத்த முடியும். இவனை எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும். நான் சொன்னா புரிஞ்சுக்கோங்க. போற பாதை ரொம்ப ஆபத்தானது. இவன் என்ன சொல்றான்? நான் அந்த ஆத்தத்தை நான் பயப்பட மாட்டேன். ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்க, வேகமா போயிட்டு ஏன் இந்த மாதிரி பண்ண? அவங்க ஆளுங்கிட்டே அவனை ஒப்படைச்சிட்டியே. என்னை இந்த தீய சக்தியிலிருந்து காப்பாற்ற உன்னால் மட்டும்தான் முடியும். தைரியமான, உனக்கு ஒண்ணு ஆகாது. இவனை காப்பாற்று. நேரம் காலை மணி 10. நான் தான் கொஞ்ச நேரம் விட்டு அவங்களுக்கு நீ இறையா இருப்ப. உனக்கு என்ன மன்னிச்சிரு ஃப்ரோடோ. நான் ரொம்ப மதிச்ச என்னுடைய நண்பன் சாட்டமன் என்னை எதிர்த்த எல்லாருக்குமே கடைசியில இதுதான் கதி. வீடு இந்த உலகத்துல அவனோட பிள்ளைகள் சாத்தாம் இனி உன் மரணத்தை யாராலையும் தடுக்க முடியாது. ஃப்ரோடோ, உன்னை திரும்ப உயிரோட பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஃப்ரோடோ, நீ உயிரோட இருக்கிறதுக்கு காரணமான ஃப்ரோடோ பேகின்ஸ். பெல்போ. ஓ ஃப்ரோடோ, திரும்பவும் ஒரு முறை ஹாபிட்ஸோட கதை பில்போவும் திரும்பவும் அங்க நான் போக நினைச்சேன். அங்க போனா மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்ல. உயர்ந்த மலைகள். ஷ்ராயர் அந்த ஊரை விட்டு வந்தது என்ன பிரிஞ்சு ரொம்ப அப்ப நீ அவங்கள பார்க்க போறது இல்லையா? நிச்சயமா. அப்புறம் ஏன் கிளம்புற? அந்த மாதிரி தான் நடந்துகிட்டோம். அவர் மோதிரத்தை கொண்டு தர சொன்னாரு, அந்த மாதிரி தந்துட்டோம். இல்ல, அந்த வேலையை முடிச்சிட்டோம். இப்ப இந்த மோதிரம் பாதுகாப்பா இருக்க வீட்டுக்கு போகலாம். அவனோட சக்தி திரும்ப கிடைச்சிருச்சு. தெரியல. இருந்தாலும் மோதிரத்தை எடுத்துக்கிட்டு அவன் வந்துட்டான். சாத்தான் எதிர் இதை விட வேற எங்கேயும் அவன் பாதுகாப்பா இருக்க மாட்டான். குறி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி சௌரான் இப்ப நம்மள பாத்துட்டான். இப்ப நான் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா
உண்மையை நான் பார்த்தேன். ஆரம்பிக்கிறப்போ அவனுக்கு உதவத்தான் அந்த ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அவனுக்கு தேவை. அதே நேரத்துல படையை திரட்டி 2 நாட்டுக்கு எதிராக நம்மளால சண்டையும் போட முடியாது. மோதிரத்தை இங்க விக்கிறது ரொம்ப ஆபத்து. இந்த ஆபத்து நம்ம எல்லாருக்கும் ஒரு காலம் முடிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாம என்னோட நாட்டு மக்களும் இங்க இருந்து போயிட்டு இருக்காங்க. நிச்சயமா உனக்கு உதவி செய்ய முடியாது. மனிதர்களால ஒண்ணும் செய்ய முடியாது. அவங்கள நம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது. மதிக்கவே மாட்டாங்க. அதனால தான் சொல்றேன் கேண்டாஃப். எழுந்திருந்தாங்க. எழுந்திரி சீடு. அந்த இடத்துல தான் அந்த மோதிரத்தை அழிக்க முடியும். வேற எங்க தூக்கி போடு. அன்னைக்கு அவன் நினைச்சிருந்தானா அந்த சக்தியை அழிச்சிருக்கலாம். ஆனா மனுஷ குருதியை காப்பாத்தாம இசியோடோரே அந்த மோதிரத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டான். முடியாது. மனித குலம் இழந்த பலத்தை திரும்ப பெறவும் விட்டு விலகி போயிட்டான். திரும்ப அவன் வரவே இல்லை. யார் நீ? நான் கேண்டாஃபுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட. அப்ப இந்த கத்தி தானா? கூர்மையா தான் இருக்கு. நீ எதுக்காக இப்படி பாக்குறேன்னு எனக்கு புரியுது. நடந்ததை நினைச்சு ஏன் பயப்படுற? உன்னை அடிக்கவும் முடியாது. ஆனா எனக்குள்ளே நான் அழுதுட்டு இருக்க. சாத்தானை கொண்டு நீயும் கண்டிப்பா ஜெயிப்ப. அது உன்னையும் இல்லை என்னையும் எதுவும் செய்யாத. எனக்கு இப்பவும் அந்த நிகழ்ச்சி. நீயும் ரொம்ப மாறிட்ட. விட்டு போக மாட்டேன்னு எனக்கு வாக்கு கொடுத்திருக்க. உன் கூட நான் இப்படி வாழறத எப்பவும் பெருமையா நினைப்பேன். நான் சாவது என்னோடது, என் மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுக்கறேன். உங்க இங்க கூடி இருக்கிறோம். நம்ம எல்லாரோட சாம்ராஜ்யமும் இன்னைக்கு நம்ம சாம்ராஜ்யத்தை காப்பாத்துறதுக்கு இப்ப நம்ம கிட்ட ஒரே ஒரு இத்தனை வருஷமா இத ஒரு தடவையாவது கையால தொட்டு பார்க்கணும்னு. தயவு நான் மட்டும் அந்த மந்திரத்தை சொல்லாம இருந்திருந்தா இருக்கும். இந்த மோதிரம் ரொம்ப அழகா இருக்கு. இதுப்பா இந்த தேசத்தை காப்பாத்துறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காருங்கிறது உங்களுக்கே தெரியும். இப்ப கோண்டூர் இந்த மோதிரத்தாலேயே தன்னை அழிச்சுக்க போகுது. குரானுக்கு மட்டும்தான் பதில் சொல்லும். வேற யாருக்கு கட்டுப்படாது. நீ அவர் ஆரத்தனுடைய மகன் ஆரகான். ஆரகான் கோண்டோ நாட்டுடைய அடுத்த அரசரும் இவர்தான். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆரகான் சொன்னது மோதிரத்தை எப்படியாவது அழிச்சாகணும். அத்துக்கிட்டு இருக்கோம். நீ இந்த மோதிரம் டூம் மலையில இருக்கிற நெருப்பால செய்ய. இந்த மோதிரத்தை உடனே கொண்டு போய் மோடோர்ல இருக்கிற நெருப்பு அந்த வேலைய யார் செய்ய போலபமா போக முடியாது. அதோட நுழைவாயிலேயே ஏன்னா அது ஓய்வெடுக்காது. சாம்பல் புகை வேற எதையுமே உங்களால ஜெயிக்கவே முடியாது. அவர் சொன்னது உன் காதுல விழுந்துச்சா இல்லையா? இருங்க,
நான் சொல்றத தயவு செய்து காது கொடுத்து கேளுங்க. என் உயிர் போனா நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இல்ல சொன்னா கேளுங்க. அவர் சொல்றதா சொல்றல. நானே அதை எடுத்துக்கிறேன். அது எப்படின்னு தான் எனக்கு தெரியல. உனக்கு உதவி பண்றேன். என் உயிரை கொடுத்தா என் வாழ் உனக்கு துணையா இருக்கும். இருக்கும். நாங்க எல்லாருமே கண்டிப்பா ஃப்ரோடோ எங்க போனாலும் நான் இல்லாம போகவே மாட்டேன். அவனை தனியா போக இந்த வேலை எல்லாம் முடிக்கணும்னா புத்திசாலியான நாங்க இருந்தாதான் அது முடியும். அது நல்லா புரிஞ்சுக்க. நீ அந்த இடத்துக்கு வரமாட்ட போல. அந்த மோதிரத்தை அழிக்க சரியானவங்க. சரி, அவ குழந்தை பாதுகாப்பா இருப்பாங்கன்னு நினைக்கிறா. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நீ கண்டிப்பா இந்த போர்ல ஜெயிப்ப. இந்த போர் தேவையில்லை. நான் அதுக்கு ஆசைப்பட்டதும் இல்லை. இது பளிச்சுன்னு இருக்கு. இது அற்புத சக்தி கொண்ட வாழ். உனக்கு கொடுக்க நாய். இது உங்ககிட்ட இருந்தா உன்னை யாராலையும் எதுவும் செய்ய. ஒலிவை இழக்காம இருக்கு. இத பார்க்கும்போது எனக்கு நான் ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அங்க இருக்கிற தீப்பழம்புல இந்த மோதிரத்தை போட்டாதான் அதை எல்லாத்தையும் தாண்டி நீங்க இந்த கடமையை செஞ்சு முடிக்கணும். வாங்க. பக்கம் இதே பாதையில இன்னும் 40 நாள் மேற்கு பக்கம் கிழக்கு நோக்கி பயணிச்சா மோர்டார் போய் சேரலாம். அப்படிதான். நல்லா புடி. சரி, நாம மோரியன் வழியா பயணிக்கலாம். அதுதான் நமக்கு ரொம்ப இல்ல. மோரியன் வழியா பயணிக்கிறதுல நிறைய ஆபத்து இருக்கு. விடுங்க விடுங்க. என்ன மேகமா இருக்கும். கண்டிப்பா மேகம் இல்ல. எல்லாரும் சீக்கிரம் போய் ஒளிஞ்சுக்கோங்க. சீக்கிரம் சீக்கிரமா. அவன் நம்மளதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கணும். அதை கொடுத்துரு. இந்த இதை நீயே வச்சுக்க. எனக்காக பனிமலையோட உச்சி வழியா வந்துட்டு இருக்க. நீ எவ்வளவு முயற்சி பண்ண யாரோ ஒருத்தருடைய குரல் சத்தம் கேக்குது.
என்ன சொல்றீங்க காண்டாம்? கூடாது. இப்பவாவது நான் சொல்றத கேளுங்க. இங்க இருந்து திரும்பி போயிடலாம். மௌரியன் வழியா போகலாம்னு சொன்னேன். அங்க என்னுடைய சொந்தக்காரங்கள் இருக்காங்க. போறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. அந்த குள்ள மீறி அதுக்குள்ள நீ போக நினைச்சா உன் கதை முடிஞ்சிடும். மோதிரத்தை வச்சிருக்கிறவன் தான் அந்த முடிவு எடுக்க. ரொம்ப நேரம் இருக்க முடியாது. நமக்கு இன்னும் முழுமையா ஆபத்து நீங்கள. வழியா போறதா நல்லது. அப்படியே ஆகட்டும். ஃப்ரோடோ, இந்த கிழவனுக்கு கொஞ்சம் உதவி. முன்னைக்கு இப்ப பரவாயில்ல. மோதிரம் அதை குறைச்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம். அப்ப நான் யாரதான் நம்புறது? ஒண்ணும் மனுஷங்கள்ல அரகான் மாதிரி நல்லவங்களும் இருக்காங்க. அதோ பாருங்க. இங்க ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஆனா இது எனக்கு ஆச்சரியமாவே இல்ல. எனக்கு ஞாபகம் இருந்து இதுல என்ன எழுதியிருக்கு? உள்ள வரலாம். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ரொம்ப சாதாரண. எதுவுமே நடக்கலையே. எனக்கு தெரிஞ்சு எல்சுடைய சங்கீத வார்த்தையோ ஓக்சுடைய மண்டை அந்த கதவு மேல இடிச்சு பாரு. அப்பவும் அது திறக்கலன்னா இனிமே குதிரைங்களை வச்சு நம்மள போ போ. இதுல ஏதோ மர்மம் இருக்கு. நண்பன்கிற வார்த்தைக்கு வேற அர்த்தம் இருக்குமோ? சரி, குளிரா இருந்தாலும் சரி, இந்த இடம் தான் நமக்கு அரண்மனை சொல்லுவாங்க. எப்படி இருக்கு? உள்ள வந்திருக்கவே கூடாது. எல்லாரும் வெளியில. எந்த போரியன் வழியா போக கூடாதுன்னு நினைச்சோம். நாம ரொம்ப விழிப்பா இருக்கணும். இந்த சூழ்ச்சிதான். ஜாக்கிரதை. பார்த்து வாங்க. இங்க தங்கமோ இல்ல, வெள்ளியோ இல்ல. இந்த பள்ளத்தாக்குகள் வர்றதுக்கு காரணம் நீங்க கேட்ட கேள்விதான். தேடி மோரியனுடைய மன்னனும் அவனுடைய ஆட்களும் தோண்டிய பள்ளங்கள் தான் இதழ். இதுல தப்பான வழியில போனா அவ்வளவுதான். ஆபத்துல வந்து வாட்டிட்டு நினைக்கிறேன். ஆமா ஆமா. அவன் தான் 3 நாளா நம்மள பின்தொடர்ந்து வரான். ஆமா. எதுவா இருந்தாலும் மோதிரத்துக்காகத்தான் இந்த பயணம். அவனுக்கு யாரையுமே பிடிக்காது, எதையுமே ஆமா, அவன் பேர் ஸ்பீகலா தான் இருந்தது.
பாவம் பில்போ, ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சு இவனை கொல்லாம விட்டுட்டாரு. உன்னுடைய சொந்த உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காத. அப்பதான் எந்த விஷயத்திலையும் தண்டனை வழங்கணும்னு குறியாக்கென்னவோ கோலமால உனக்கு ஏதோ நடக்க போதுன்னு தோணுது. அது நல்ல. கூடிய சீக்கிரம் கோலம் உன்னை சந்திப்பா. நீ எப்பவும் எச்சரி. இந்த மோதிரம் மட்டும் என்கிட்ட வராம இருந்திருந்தா முடியாது. அப்படி இருக்கிறப்போ நடந்து முடிஞ்சதை யாரால மாத்த முடியும்? இன்பார், எதுக்காக சௌரங் இவ்வளவு முயற்சி பண்றானோ அந்த விஷயம் நடந்துட்டு தான் முடியும். ஏன் சொல்றேன்னா, நல்ல மனசோட ஒரு கிடைச்சிருச்சு. அதோ அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு. இல்ல, மீறி உனக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா மோப்பம் பிடிச்சுக்கிட்டே வா. காண கிடைக்காத அற்புதம். உயரத்துல குள்ளமா இருந்தாலும் ஒரு மன்ன முடியல. இதே இடத்துல இரண்டாவது நுழைவாயிலையும் அவங்க ஆக்கிரமித்த அவங்க படையோட எண்ணிக்கையால வெளியே போறது. அதுக்கும் ஒரு சக்தி இருக்கு. வெளியே போறதுக்கு வழியில் அறிவு கட்ட முட்டாள். அட கடவுளே, இவன் உயிரோட இருக்கான். என்னால இதை நம்ப முடியல. உன்னோட தைரியத்தை நான் உண்மையிலே இதுதான் உன் உயிரை காப்பாத்திருக்கு ஃப்ரெடோ.
சாசு. பக்கத்துல தான் இருக்கு. தெரியாம பேசிட்டா புடுறா அவ்வளவுதான். அசையாம நில்லு. நீங்க முன்னாடி போங்க சீக்கிரம். மீறி நீ வர முடியாது. சீக்கிரமா வாங்க. ஆனாரின் வெளிச்சம் என்ன பாதுகாக்கும். முடியாது. மோதிரத்தை அழிச்சிடு. இந்த மனநிலையில பயணம் பண்ண முடியாது. சீக்கிரமாக எல்லாரும் எழுப்ப, நாம போயாகணும். ஃப்ரோடோ, சோர்சரசுங்கிற அரக்க இந்த இடத்துல தான் இருக்கிறான். எந்த ஈவு இறக்கமும் இல்லாம அவங்களால நம்ம அதிர்ஷ்டம். நீ அழிவு தேடி வந்திருக்க. உன்கிட்ட ஃப்ரோடோ, இங்க என் கண்ணு கழுகு கண்ணு, என் காது பாம்பு. ஆரகனோட வரவேற்பு எப்படி? எதுவா இருந்தாலும் கொஞ்சம் தெளிவா பேசுங்க. நீங்க ஒன்னும் சமாதானம் பேசுற அளவுக்கு புத்திசாலித்தனத்துல உங்களை விட உயர்ந்தவர்கள் நாங்க. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்க இங்க இருந்து போகலாம். அதை அழிச்சிட்டு வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் புரிஞ்சு போயிடும். அது சொல்றது கேளுங்க. எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை, எத்தனை பேர் எங்களை கொலை பண்றதுக்காக பார்த்தாங்க. ஆனா எல்லாத்தையும் கேண்டாஃப் எவ்வளவு பெரிய ஆளுன்னு உனக்கே தெரியும். உன் மரணத்துக்கு எது காரணமாகலாம். நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது பளீர்னு மின்னக்கூடிய இந்த இடத்தை ஆடுறது ஒளியின் அரசி.
நீங்க இங்க வந்த விஷயம் உங்க எதிரிகளுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க புறப்படும் போது 9 பேசணும்னு ஆர்வத்தோட இருக்கிறோம். உண்மையை மறைக்காம எங்க கிட்ட கேண்டால்ஃப் எங்க? அவரு உங்க கூட வரலையா? ஒரு அரக்கர்களால கொல்லப்பட்டாரு. பேரை காப்பாத்துறதுக்காக அவர் தன்னோட உயிரையே பலியாக்கிக்கிட்டாரு. புரிஞ்சிருக்கோம். போயிருக்க அத நினைச்சாதான் வருத்தமா இருக்க. இந்த சாம்ராஜ்யத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் அவரு ரொம்ப ஒத்துமையோட தான் வந்தீங்க. ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியல. கேண்டால்ஃப் மட்டும் விட்டுட்டு இருக்க. இங்க நீங்க ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி போய் கொஞ்ச நேரம் ஓய்வெடுங்க. நான் எதுக்காக சொல்றேன்னா, இன்னைக்கு ராத்திரி அது என்னன்னு உங்களுக்கே ஆனா கண்டிப்பா இதுல ஏதோ உண்மை அடங்கியிருக்கு. எப்போ என் ஞாபகத்துல இருக்காரு. விதமான வான வேடிக்கை எல்லாம் எங்களுக்கு செஞ்சு காமிப்பாரு. இனிமே அவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இனிமே உலகத்துல யாருமே. என் நம்பிக்கையே போயிடுச்சு. இனிமே நம்மால எதுவும் செய்ய முடியும். எங்க அப்பாவோட ஆள் மனசுல என்ன இருந்ததோ அதுதான். ஆனா இப்ப இது சுத்தமா இல்ல. காலத்துல எவ்வளவோ புகழோட இருந்தாரு. எத்தனையோ போர்கள்ல எங்க அப்பா. ஆனா நான் இந்த மோதிரத்தை எப்படியாவது அழிச்சாகணும். நிச்சயமா நான் அங்கிருந்து திரும்பி வரவே மாட்டேன். ஒரு நாள் நாம வெற்றியோட திரும்பி வரும்போது ஒரு மன்னர் வெற்றியோட திரும்பி வராருன்னு. நீ கண்ணாடிய பார்க்கும்போது என் கண்களுக்கு என்ன? இந்த கண்ணாடி உனக்கு நிறைய விஷயங்கள் நிகழ்காலத்துல நடக்கிறத எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறியா? ஏன்னா அது என் மனசுலயே இருக்க. நீ பயந்தனா இந்த மோதிரம் உனக்கு உதவி. நான் யார பத்தி பேசுறேன்னு உனக்கு தெரியும்ல. நான் சொல்றதை கேளு. அந்த மோதிரத்தை எனக்கு இருப்பா. சமுத்திரத்தை போல ஆபத்து நிறைஞ்சவளா இருப்பா. அவளை விரும்புவாங்க. அதுக்கப்புறம் அவளை அவங்களுக்கு ஆபத்தம். ஃப்ரோடோ, உன்னால மட்டும்தான் உன்னுடைய என்னால இதை தனியா செய்ய முடியாது. நீதான் வல்லவ வாய்ந்தது. யாராலையும் முடியாது. அதை செய்யறதுக்கு ரொம்ப எப்பவும் எதை பார்த்தும் பயப்பட மாட்டாத புரிஞ்சுக்க. திரும்பவும் உயிர் கொடுத்து உன்னை எதுக்காக இங்க கொண்டு வந்தேன்னு தெரியும். இந்த நாட்டையே அடக்கி ஆண்டாங்க. புழுவை விட கேவலமா நடத்தினாங்க. இப்ப பழி வாங்கியே தீரணும். வரைக்கும் போராடுங்க. உங்களுக்கு அழிவே கிடையாது.
அவனை இங்க கொண்டு வா. அவங்களுக்கு எந்த வகையிலயும் ஆபத்து வராம இருக்கிறதுக்காக எல்லாம் பாஸ், பசி எடுக்காது, அந்த அளவுக்கு இதுக்கு சக்தி இருக்கு. 4 நிறைய ஆபத்துக்கள் இருக்கு. அதனால நீங்க வடக்கு பக்கமா போறதா ரொம்ப நல்லது. மிருகங்கள் போன்ற கொடிய மிருகங்களால உங்களுக்கு நிறைய ஆபத்துக்கள் வரும். அதனால ஓட ஓட விரட்டுறதுக்கு இந்த ஆயுதம் உனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இந்த வில்ல நான் உனக்கு பரிசா கொடுக்கறேன். இத பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம். இந்த அற்புத கயிறை உனக்கு தரேன். இது பல சந்தர்ப்பங்கள்ல உனக்கு உதவி. எனக்கு மட்டும் கயிறா? கேளு தரேன். எனக்கு அழகான அமைதியான பொண்ணு வேணும். ஒண்ணு மட்டும் நான் உறுதியா சொல்லுவேன், உங்களுடைய இந்த சிரிப்ப. உனக்கு என்ன பரிசு பேசு? அந்த பரிசுக்கு ஈடு இணையா எதுவுமே இல்ல. அவ மக்கள் கூட ஐக்கியமாயிடுவேன். அதுக்கப்புறம் கண்டிப்பா நான் வேலனூர் போயிடுவேன். மீதி வாழ்க்கை அங்கதான் இருக்கும். இந்த சாம்ராஜ்யத்துல இருக்கிற ஒவ்வொரு குடிமகனும் போட்டு மட்டும்தான் அது முடியும். இதுதான் நம்ம கடலோட பேகிங்ஸ். நான் உனக்கு இந்த அரண்டிலோட எப்பவும் உனக்கு ஒளி காட்டும். அது உனக்கு வழிகாட்டும். இல்ல அந்த சிரிப்புல நான் என்னையே மறந்து, அந்த சிரிப்புல நான் என்னையே மறந்து எதுவுமே கேட்காம வந்துட்டேன். கோலம் காலையில இருந்தே நம்மளை பின்தொடர்ச்சிட்டு இருக்கான். ஆனா அவனோட பெரிய முட்டாளி யாருமே இல்ல. ஆபத்து இருக்கு. என்ன கேண்டோஃப் பத்தி நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல. என்னாச்சு ஃப்ரோடோ? எனக்கு ஒண்ணும் இல்ல. அடோ, இந்த முறை ஒன்னால முடியாது. ஒற்றுமையா இருக்கும் போதே நாம இங்கிருந்து போயிடுறதா நல்லது. இவ்வளவு தூரம் வந்துட்டு இப்ப திரும்பி போறது. அவங்க எல்லாரும் நம்மளை நம்பிதான் வந்திருக்காங்க. ஆமா, நாம தான் முக்கியத்துவம் கொடுத்தாகணும். நான் பேசிக்கிட்டே இருக்கேன், எங்க போயிட்டு இருக்க? நீ என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்ல. ஆனா யார்கோனாஸ் எங்க சாம்ராஜ்யம். எல்லாரும் எப்பவும் ஜாக்கிரதையாவே இருங்க. நாம எப்பதான் அந்த இடத்தை கண்டுபிடிக்க போறோம் எனக்கு தெரியல. அதை நீ சொல். எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி காட்டுலயும் மேட்லயும் மிருகங்கள் மாதிரி நடமாடிக்கிட்டு இருக்கு? நிம்மதியா கொஞ்ச நேரம் படுத்துங்க, அப்பதான் நீங்க தெளிவாவீங்க. இப்ப கிளம்புனா முட்டாள்தனம். இந்த இடம் பாதுகாப்பா இருக்கு. இருக்கிற மாதிரியே தோணுது. இங்க ஏதோ இருக்கிறானுங்க. எத்தனை நாள் தான் இப்படியே வாழ்றது? யாரும் தனியா பிரியக்கூடாது.
புரிஞ்சுதா? நீ ஏன் தனிமையை தேடுறன்னு எனக்கு புரியுது. இதை விட்டுட்டு நீ முதல்ல ஏதோ ஒண்ணு என்ன அப்பையில இருந்து எச்சரிச்சுக்கிட்டே இருக்கு. ஏச்சயமே உன்னை கொஞ்சம் கொஞ்சமா சாகடிச்சிடும். உங்களை காப்பாத்துறதுக்கு எனக்கு சக்தி தேவை. அதனால அந்த மோதவே இல்ல. நீ எங்க ஓடி ஒளிஞ்சாலும் ஒன்னா, அதுக்கப்புறம் உன்னை சுலபமா அவங்களால சாகடிக்க முடியும். அதை நீ புரிஞ்சுக்கிச்சு படிச்சு சொல்ற. என் பேச்ச நீ கேட்க மாட்டேங்கிற. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். மோதிரத்தை சவரன் கிட்ட தான் கொடுக்க போறேன். எங்க எல்லாரையும் அழிச்சிருவேன். நான் உன்னை விட மாட்டேன். எங்க போயிட்டு நீ மரியாதையா இங்க திரும்பி வந்துரு. அந்த மோதிரம் எங்கன்னு சொல்லு. என்ன விட்டு போங்க. உங்க மேல எனக்கு நம்பிக்கை வரல. உங்களால இந்த மோதிரத்தை அழிக்க முடியுமா? நீ என்ன நம்பலாம் தாராளமா. நீங்க மத்தவங்களையும் காப்பாத்தணும். இல்ல, சீக்கிரம். என்னாச்சு? அவன் ஏதோ தப்பு பண்ண பாக்குறான். இங்க பாரு, இந்த பக்கம் வாங்க. இருக்கோம், வா. உன் திட்டம் வேலை செய்து. என்ன சத்தாது? சீக்கிரம் கூட வா. எங்க ஃப்ரோடோவை நான் போ சொல்லிட்டேன். நீ கண்டிப்பா அந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது. இல்ல, அது ஒரு தப்பே கிடையாது.
என் கதை முடிஞ்சது. நான் சொல்றது இப்பவாவது கேளு. ஆனா என் உயிரை கொடுத்தாது அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டே இருப்பேன். ஒரு தலைவனா தான் பார்க்கிறேன். உண்மையான அரச கடைசி ஆசையை கண்டிப்பா நிறைவேற்றுவேன். அதுல எந்த இந்த மோதிரம் மட்டும் எனக்கு கிடைக்காம இருந்திருந்தா நடக்க போறதையே நம்மால மாத்த முடியாது. அப்படி இருக்கிறதா எதுக்காக சௌரங் இவ்வளவு முயற்சி பண்றானோ அந்த விஷயம் நட மட்டும்தான் முடியும். வேண்டாம் சாம். கண்டிப்பா முடியாது. நானும் உன் கூட வருவேன். சாம், நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்த ஃப்ரோடோ. ஒன்னாதான் இருப்போம், ஒன்னாதான் சாதிப்போன்னு. வா போனா சார். சரி, அவங்கள தேட வேண்டாமா? நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்தது வீணா போச்சு. இறுதி வரைக்கும் கடினமா போராடுவோம். கண்டிப்பா வைக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லை.